ஹோண்டா கம்பெனி ஹார்னட் 125 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 125 சிசியில் எக்ஸ்ட்ரீம் 125, இந்த NS 125, அப்புறம் ரைடர் 125 இந்த மாதிரியான மோட்டார் சைக்கிள்லாம் டேரெக்ட் ஒரு காம்படிஷனாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த வண்டியோட விலை என்னவா இருக்கும், இந்த வண்டி இதோட காம்படேட்டர் கம்பேர் பண்ணக்கல என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரைடர் 125, எக்ஸ்ட்ரீம் 125, இந்த NS 125 இந்த மாதிரியான மோட்டார் சைக்கிளுக்கு தான் டேரெக்ட் காம்படிஷனாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியோட லுக்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா 125 சிசி தான். பட் இதோட லுக்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு 160 சிசி பைக் மாதிரி நல்லா வந்து பல்காக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்போர்ட்டியாக வந்து இந்த வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம் 125க்கு ரொம்பவே சிமிலராக இருக்குது. இதோட லுக் பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரீம் 125 மாதிரியே தான் இதோட லுக் வந்துருக்குது. ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் 125 ஒரு காப்பி தான். ஆனால் இவங்க வந்து அதையும் வந்துட்டு லைட்டாக காப்பி பண்ண மாதிரியான ஒரு டிசைனை தான் இது இருக்குது. அவன் அப்படியே இங்கே மண்ணு அச்சா யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. பட் ஸ்டில் இந்த வண்டியோட லுக் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட லுக் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லுக்ஸ் வந்து ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் மாதிரி பண்ணி மைலேஜ் வந்து நல்லா கொடுக்குற மாதிரி தான் இந்த வண்டி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்கும், LED டெயில் லாம்ப்ஸ் கிடைக்கும், LED இண்டிகேட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ ஹார்னட் 2.0வில் பார்த்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. லுக்ஸும் நல்லாவே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டியோட பாடி ஸ்டைலுமே நல்லா ஷார்ப் வெட்ஜஸோட ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்கிறாங்க. லுக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட் லுக்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கோல்டு கலர் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் புதுசு அப்படின்னு சொல்லலாம். லுக்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. பேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் சீட் செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்து உங்களுக்கு ABS பிரேக் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்து ABS கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டில். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 125 சிசிக்கான ஏர்கூல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 11 BHP பவரையும் ஒரு 11 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் கிக் ஸ்டார்ட் வந்து கிடையாது. BS6 Phase 2 நாம்ஸு கீழே தான் இது வந்து வரும். கிக் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஒன்லி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான். சைலண்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டார்டர் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த மோட்டார் சைக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 167 mm வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 786 mm வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணக்கல இந்த சீட் ஹைட் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வண்டி. ஹேண்டில் பார்லாம் நல்லா அப்ரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் மட்டும் ஒரு சிங்கிள் பீஸ் சீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபேமிலி பர்சன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4.2 இன்ச்சுக்கான TFT கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கன்சோல் வந்துட்டு ஹோண்டா பைக்ஸில் நம்ம நிறைய பைக்ஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு மீட்டரை தான் வந்து கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடும். மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஒரு ஃபியூச்சர் லோடரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா SP 125ல் இருக்கக்கூடிய சேம் இன்ஜின் தான். லைட்டாக வந்துட்டு பவர் ஃபிகர்ஸ் மட்டும் டியூன் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டியோட கீ போடுறதுக்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்துட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹார்னட் 2.0வில் இருந்த மாதிரியான ஒரு டிசைனு. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹோண்டாங்கிறதுனால ஒரு நல்ல ரிஃபைண்டான இன்ஜின் வந்து இதில் எதிர்பார்க்கலாம் நாம. ஸோ இன்ஜின் வைஸ் லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. ரேரில் வந்துட்டு ட்ரம் பிரேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்து ABSலாம் கொடுத்துருக்காங்க. ரேரில் வந்து ஒரு டிஸ்க் ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வண்டியோட ப்ரைசிங் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா SP 125 மோட்டார் சைக்கிளோட ஒரு 2000லேருந்து 3000 வரைக்கும் அதிகமாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 1,20,000லேருந்து 1,30,000 வரைக்கும் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது இருக்க போகுது. இந்த வண்டியோட அஃபிஷியல் ப்ரைசிங் வந்து ஹோண்டா இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இந்த ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு அசம்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட அஃபிஷியல் ப்ரைசிங் வந்த வேட்டிக்கு இந்த வண்டி பற்றில ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட போகிறேன். ஸோ இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.